நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கும் எனக்கும் தொடரின் 17வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். இவளுக்கு எப்படி நான் வார வாரம் சென்னை போறது தெரியும்? என்று அதிர்ந்து முழித்தான் மாறன். என்னடா முழிக்கிற? அதுவும் சென்னை போயிட்டு ஒரே நாள் ரிட்டன் வரியா என பைரவி கேட்க, அப்படியெல்லாம் இல்லக்கா. உனக்கு யார் சொன்னா? குமரேசன் சொன்னானா? அவனை எங்க பார்த்த? என்று சந்தேகமாய் கேட்டான் மாறன். அவன் வருவதற்கு முன் அருணாவுடன் அவள் பேசிக் கொண்டிருந்ததன் விளைவுதான் இது என்று அவனுக்கு தெரியவில்லை. யாரு சொன்னா என்ன? எதுக்கு அவ்வளவு அலைச்சல் என்று கேட்டாள் பைரவி. நானே வேலை இல்லாம சும்மா இருக்கும்போது வேலைக்கு ஒரு டிரைவர் வச்சு போக சொல்ல முடியுமாக்கா? அந்த அளவுக்கு உன் தம்பி இன்னும் தொழிலதிபர் ஆகலை. 2 3 ட்ரிப் சேர்ந்து வந்தாதான் டிரைவர் அனுப்புவேன். நான் சும்மா இருந்தா நானே போயிட்டு வந்துடுவேன்க்கா. அலைச்சல் எல்லாம் பார்த்தா தொழில் பார்க்க முடியுமாக்கா? என்று மனதில் உள்ள கள்ளத்தனம் மறைத்து அவளுக்கு புரிய வைத்தான் மாறன். சரிதான், ஆனா உடம்ப பார்த்துக்கோ என்றவள், கவர்ல என்னடா கொண்டு வந்திருக்க? துணிப்பை மாதிரி இருக்கு என்று அடுத்த கேள்வி எழுப்பினாள் பைரவி. அது அது எனக்கு தான் சட்டை. என்றும் வெடுக்கென்று தம்பியை நிமிர்ந்து பார்த்தாள் பைரவி. அவனோ தலை குனிந்தபடி விழிகளை அங்கும் இங்கும் உருட்டிக்கொண்டே சோற்று பறக்கைகளை எண்ணிக்கொண்டு இருந்தான். சட்டைக்கு ஏது குஞ்சம் என்று வெளியே நீட்டிக் கொண்டிருந்த முந்தானையில் உள்ள குஞ்சத்தில் பார்வையை பதித்தவள், என்கிட்ட ஏதோ மறைக்க ஆரம்பிச்சிட்டியாட தம்பி. அருணா சொன்னது சரிதான் போல. எதுக்கு சென்னை போயிட்டு வர? என்னைக்கா இருந்தாலும் தெரியதா போகுது, அப்போ கேட்டுக்கலாம். இப்போ தோண்டி துருவ வேண்டாம் என்று இப்போதைக்கு அதை அப்படியே ஆற போட்டாள் பைரவி. வீட்டுக்கு கூப்பிட்டு சமைச்சு தான் போட முடியல, கூப்பிட்டாலும் நீயும் வரதில்ல. போய் கறி எடுத்துட்டு வாடா, சமைச்சு வச்சுட்டு போறேன் என்றாள் பைரவி. இருக்கட்டும்க்கா, எப்பயாவது தான் வர. சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு போ. எதுக்கு இங்கேயே வந்து அடுப்படையில கிடக்கணுங்கிற? என்று சொன்ன தம்பியிடம், இது ஒரு வேலையா? போய் வாங்கிட்டு வாடா என்றவள் அவன் வாங்கி வந்து தரவும் அவனுக்கு பிடித்தது போல் கார சாரமாக கோழி குழம்பை வைத்து விட்டு போனாள். தன் வீட்டுக்கு வராவிடிலும் எப்படியோ ஒரு தடவையாவது தன் கையால் அவன் சாப்பிட நிம்மதி அவளுக்கு. ஆனால் மனதில் தன் தம்பி தன்னிடம் என்ன மறைக்கிறான் என்றும் குழம்பி போனாள். அன்று என்றும் இல்லாமல் ரோஹித் மற்றும் பிரியா இருவரும் நிலாவுடன் வீட்டிற்கு வந்திருக்க, மனோகர் மற்றும் புவனா இருவரும் அவர்களை வரவேற்று அமர வைத்தனர். அங்கிள், நெக்ஸ்ட் வீக் நிலா பர்த்டே. நாங்கள் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். நிலா கிட்ட கேட்டால் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். வர முடியாதுன்னு சொல்கிறேன். ப்ளீஸ் அங்கிள், வி நீட் யூர் பெர்மிஷன் என்று ரோஹித் கேட்க, பர்த்டே பார்ட்டி தானே, வீட்டில் அரேஞ்ச் பண்ணுறேன். எல்லாரும் வந்து இங்கேயே செலிப்ரேட் பண்ணுங்க என்றார் மனோகர். இல்லை அங்கிள், அது வந்து நாங்களும் ஃபைனல் இயர் வந்துட்டோம். அதுக்கும் சேர்த்து ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வைக்கலான்னு கிளாஸ் ஃபுல்லாக பிளான் பண்ணுறோம். சேஃபாக பார்ட்டி ஹாலில் தான் புக் பண்ணுவோம். நிலாவை சேஃபாக வீட்டில் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்கள் பெர்மிஷன் மட்டும் கொடுங்க. அவகிட்ட கேட்டால் ஓவராக பண்ணுறா என்று ரோஹித் மனோகரிடம் கேட்டார். அவர் சிறிது யோசனைக்கு பின், சரிப்பா, ஆனால் சேஃபாக பத்திரமா பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும் என்றார். தேங்க்ஸ் அங்கிள், யூ ஆர் ஸோ ஸ்வீட். நிலா ஓவராக பில்டப் கொடுத்து பயமுறுத்தி வச்சிருந்தா. இவ்வளோ ஈஸியாக பெர்மிஷன் கொடுப்பீங்கன்னு நினைக்கல. நிலா என் பொறுப்பு. நானே பத்திரமா கூப்பிட்டு வந்துடுறேன் என்று நிலா தன் பொறுப்பு என்பதை அழுத்தமாக சொன்னான் ரோஹித். நிலா எங்களை கேட்காம எதுவுமே டிசைட் பண்ண மாட்டா ரோஹித். அவ அப்படிதான். என்று மகளுக்காக பரிந்து பேசினார் மனோகர். அவரின் வார்த்தை நிலாவுக்கு சுருக்கென்றானது. மகனை பற்றிய விஷயத்தை மறைப்பது தந்தை தன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை உடைப்பதற்கு சமமோ என்று மனதெல்லாம் குற்ற உணர்வாக இருந்தது. காதலில் கள்ளத்தனம் ஒன்று பிடித்தல்ல. அவள் அவர்களை ஏமாற்ற நினைக்கவில்லை. ஒரு உண்மையை மறைத்திருக்காள், அவ்வளவே என்பது அந்த பேதை பெண்ணுக்கு தெரியவில்லை. உண்மை தெரிந்தாலும் அப்பா என்ன புரிஞ்சுப்பாரு என்று தன் தந்தை அவள் மேல் வைத்த பாசத்தின் மேலுள்ள நம்பிக்கையில் ஆறுதல் சொல்லி கொண்டாள் நிலா. ஆனால் உண்மை தெரிய வரும்போது அது மாறனுக்கும் அவளுக்குமான அவளே எதிர்பார்த்தராத பெரிய இடைவெளியை உண்டு பண்ணும் என்று அவள் அறிந்திருக்க வாய்ப்பில்லைதான். அவள் யோசனையின் பிடியில் இருக்க அப்போது ரோஹித்தின் விழிகள் நிலாவின் பக்கம் சென்று வந்தது. உனக்கு அன்னைக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு நிலா என்று நினைத்து கொண்டான். ஆனால் அவனுக்கே அன்று மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்க போது அவனுக்கு தெரியாது. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் போடும் கணக்கு எதற்கு? அந்த வாரம் அப்படியே முடிய பிறந்த நாளுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கும் பொழுது வழக்கம் போல் இரவு மாறனுக்கு நிலா அழைக்க அவள் அழைப்புக்காகவே காத்திருந்தவன் உடனே அழைப்பை ஏற்று, நிலா என்ன பண்ற என்றான். நீங்க என் பர்த்டே பார்ட்டிக்கு வருவீங்களா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று மனதில் வைக்காமல் பட்டென்று உடைத்து விட்டாள் நிலா. அவளின் வருகையை அவள் எதிர்பார்த்து காத்திருப்பது அவனுக்கு ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் அன்று அவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கான்ட்ராக்ட் இருப்பதால் செல்ல முடியுமா என்று தெரியவில்லை. அன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு நிலா, வர முடியுமான்னு தெரியலையே. இன்று பிறந்தநாள் பெண் கேட்டு மறுப்பது அவனுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. இருவரும் காதலின் முதல் படியில் நின்று கொண்டிருக்கின்றனர். சிறுபிள்ளை போல் மனம் அனைத்தையும் எதிர்பார்க்கிறது. என்ன செய்வது? அவளை கொண்டாட அவளை சுற்றி உறவுகளும் நட்பும் பல பேர் இருந்தும் அவன் நேரில் வந்து சொல்லும் வாழ்த்துக்காக ஏங்கி தவிக்கிறது பெண்மனம்.
ஓகே மாறா, சும்மா கேட்டேன். அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்று சொன்னவள் எங்கு, ஏது, என்ன பிளான் என்று அவனிடம் ஒன்று விடாமல் சொல்லி கொண்டிருந்தாள். ஒரு நாளை கடந்து பிறந்த நாளும் வந்துவிட்டது. இரவு 12 மணி வரை முழித்திருந்து வாழ்த்து சொல்லி வைத்து விட்டதோடு காலை அவன் வேலைகளை பார்க்க சென்று விட்டான் மாறன். மனோகர் காலையிலேயே வீட்டை அலங்கரித்து பெரிய கேக்கை வைத்து அவள் பிறந்த நாளை சிறப்பிக்க ஏனோ தானோ என்று கேக் வெட்டி தாய்க்கும் தந்தைக்கும் ஊட்டிவிட்டாள் நிலா. அவர்களின் ஆசீர்வாதம் அன்று மட்டும் இல்லாமல் எப்போதும் அவளுக்கு உண்டு. நிலா, என்னடி உற்சாகமே இல்லாமல் இருக்க, உடம்பு சரியில்லையா என்று தாய் புவனா பரிவாக வினவினார். அப்படியெல்லாம் இல்லைம்மா, எப்பவும் கொண்டாடுறது தானே. நான் என்ன சின்ன பிள்ளையா குதிச்சுட்டு அலைய, நானும் மெச்சூர் ஆயிட்டேன் என்று நிலா சிரித்தாள். பாரு பூவி, என் பொண்ணு சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தா நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன். இந்த மாதிரி கேக் கட் பண்ணி ஊட்டி விடுறதெல்லாம் இத்தோட நிறுத்திக்கங்கன்னு சொல்லாம சொல்றா என்று மனோகர் கேலி செய்ய, போங்க டேடி, கிண்டல் பண்ணுறீங்களா? எத்தனை வயசானாலும் கேக் கட் பண்ணி நான் உங்களுக்கு ஊட்டி விட தான் செய்வேன் என்றவள் புவனா செய்து வைத்த அவளுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டு விட்டு ஈவினிங் பார்ட்டி முடிச்சுட்டு ரோஹித் பிரியா கூட வீட்டுக்கு வந்துடுறேம்மா என்று கல்லூரிக்கு சென்றாள் நிலா. வருடா வருடம் நடப்பது போல் வீட்டில் பிறந்த நாள் கொண்டாடியாயிற்று. கல்லூரி வந்த பின் நண்பர்களும் வாழ்த்து கூறியாயிற்று. இத்தனை நாள் அதுவே நிறைவாக இருந்தது. இன்று ஏதோ ஒன்று மிகப்பெரிய குறை போல் நிலாவுக்கு இருந்தது. அவள் மனம் ஒருவனைத்தான் நினைத்து இயங்குகிறது. அவனை காணாமல் சந்தோஷப்பட மாட்டேன் என்று சண்டித்தனம் செய்கிறது. மாறனின் வருகை மட்டுமே அந்த நாளை முழுமையாக்க முடியும் என்று அவளுக்கு நன்றாக புரிந்தது. இந்த அளவுக்கு என்னுள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறானா என்று அவளுக்கு வியப்பாக இருந்தது. தேடி வந்து அன்பு செய்யும் அவன் காதலுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதில் தொலைந்து போனவள் என்னதான் செய்வாள்? மாலை கல்லூரி முடியவும் அவள் வகுப்பில் உள்ள மொத்த கூட்டமும் அந்த உயர்தர பார்ட்டிகளில் குவிந்திருந்தார்கள். அது ஃபேர்வெல் பார்ட்டி என்றாலும் நிலாவின் பிறந்தநாள் விழாவும் என்பதால் அவள்தான் அன்று அந்த கூட்டத்தின் நாயகி. மிரர் மற்றும் ஸ்டோன் வேலைப்பாடுடன் கூடிய மெரூன் நிற ஸ்லீவ்லெஸ் பார்ட்டி வியர் லாங் கவுனில் தேவதையாக வளம் வந்தவளை ஆண்கள் மட்டுமல்ல பெண் தொழில்கள் கூட ஆவென்று பார்த்தனர். இந்நேரமும் இயல்பாய் சிரித்த முகத்துடன் இருப்பதால் சாதாரண உடையிலேயே அழகாக தெரிபவள் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் அந்த உடை மேலும் அழகோவியமாக காண்பித்தது. ஆனால் முழு பௌர்ணமி நிலமாக ஜொலித்தாலும் மேகம் மூடிய வெண்ணிலவு போல் அவள் மகிழ்ச்சி மாறனின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தது. எதிலும் நாட்டம் செல்லவில்லை. கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என எல்லோரும் சந்தோஷமாக இருக்க, நான் வரல, நீங்க பொங்கடி என்ற டேபிளின் ஓரமாக அமர்ந்து கொண்டாள் நிலா. கூட்டத்தின் நடுவே ஹலோ கைஸ் என்று உயர்தர கோட் சூட்டில் மிடுக்காய் வந்து நின்ற ரோஹித்தின் மேல் அனைவரின் பார்வையும் சென்றது. அவன் வசதிக்கு எப்போதும் அவன் ஆடம்பரமாகத்தான் இருப்பான் என்பதால் நிலாவுக்கு பெரிதாக எதுவும் தோன்றவில்லை. அவன் விழிகள் அவளை கொள்ளையிட துடிப்பது கூட புரியவில்லை. இன்னைக்கு நிலாவோட பர்த்டே, லெட்ஸ் செலிப்ரேட் ஹர் பர்த்டே ஃபர்ஸ்ட் என்றவன் கேக்கை வரவழைத்தான். பெரிய இதய கேக். ஒரு பக்கம் சிவப்பு நிற செத்தி பழங்கள் நிரப்பப்பட்டு மறுபக்கம் ஹாப்பி பர்த்டே மூன் என்று எழுதியிருந்தது. கேக்கை பார்த்ததும் அவனது நெருங்கிய நண்பர்கள் அனைவரும் மச்சான் கேக்லயே சொல்றியா, என்ஜாய் என்று ஆளுக்கு ஒரு புறம் கேலி செய்து கொண்டிருந்தனர். அதெல்லாம் நிலா காதிலே விழவில்லை. நீலா வா கேக் கட் பண்ணு என ரோஹித் அழைக்க நண்பர்கள் வாழ்த்து பாட கேக் வெட்டி எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு மறுபடியும் நிலா சென்று அமர்ந்து கொண்டாள். அதன் பின் ஆட்டம் பாட்டம் என்று அவரவர் கொண்டாட்டத்தில் மூழ்கிவிட, நீலா ஏன் டல்லா இருக்க என்றபடி அவள் அருகில் வந்து அமர்ந்தான் ரோஹித். தலை வலிக்குதுரா, எப்போ பார்ட்டி முடியும், வீட்டுக்கு போகணும் என நிலா சோர்வாக சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இப்போதான் பசங்க செலிப்ரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, முடியவும் கிளம்பிடலாம் என்றான் ரோஹித். அதை கேட்டவள் சுரத்தே இல்லாமல் ஓகே என்றாள். நீலா, இங்க மியூசிக் சத்தம் அதிகமா இருக்கிறதால தலைவலி அதிகமா தான் இருக்கும், வா நம்ம வெளியில ஒரு வாக் போகலாம் என்று அந்த ஹாலுக்கு வெளியே இருந்த புல்வெளி தரைக்கு அவளை அழைத்து சென்றான் ரோஹித். அதுவரை அவனிடமும் அவன் பார்வை மீதும் நிலாவுக்கு கவனம் செல்லவில்லை. நீலா, யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் என்று குலைவான குரலில் சொல்ல, அப்போதுதான் அவன் முகத்தை கவனித்தான் நிலா. அவளை மொத்தமாக தின்றுவிடும் பார்வை. எப்போதும் பார்க்கும் பார்வையை விட ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தாள். அதை மேலும் ஆராயாமல் தேங்க்ஸ் என்று அமைதியாக நின்று கொண்டாள். நீலா, ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ என்று பட்டென்று சொல்லிவிட அவள் அதிர்வில் திருதிருவென விழித்தபடி நின்றாள். இத்தனை வருடமாய் தன்னுள் புதைந்திருந்த நிலாவின் மீதான காதலை ரோஹித் இப்போது நிலாவிடம் சொல்லிவிட்டான். என்ன நிலா அவனுக்கு என்ன பதில் சொல்வாள்? தான் மாறனை காதலிப்பதாக நிலா ரோஹித்திடம் சொல்வாளா? எதையும் வைரவிடம் மறைக்காத மாறன் முதல் முறையாக தன்னுடைய காதலை தன் அக்காவிடம் மறைக்கிறான். மாறனின் காதல் விவகாரம் தெரிந்தால் வைரவி அதற்கு சம்மதம் சொல்வாளா? நிலாவின் காதல் ரோஹித்திற்கு தெரிந்தால் அவன் விலகிவிடுவானா? இல்லை அவர்களை பிரிக்க நினைப்பானா? இன்னொரு புறம் நிலாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் அவளின் பெற்றோருக்கு நிலாவின் காதல் தெரிந்தால் என்ன நடக்கும் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம். தேங்க்யூ.